Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா 5th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் மேக்ஸ் யூனிட் 4 மெஷர்மெண்ட்ஸ் அதில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 3ல் பார்த்திங்கன்னா லெங்க்த்தை அளக்கிறதுக்கு நம்ம அடிப்படை செயல்பாடுகள் சொல்லுவோமே, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதை எப்படி பயன்படுத்துகிறோன்றதை நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா அடிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் 7 மீட்டர் 25 சென்டிமீட்டர் ப்ளஸ் 15 மீட்டர் 50 சென்டிமீட்டர். அடிஷன் இந்த ப்ளஸ் சிம்பலுக்கு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணோம், இந்த 7 இங்கே 25 அப்படியே போட்டுக்கோங்க. 15 இங்கே போட்டுட்டு 50 இங்கே போட்டுட்டு மேலே அந்த யூனிட்ஸ் எழுதுங்க, மீட்டர் சென்டிமீட்டர். நம்ம இந்த ப்ளஸ்க்கு வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஆட் பண்ணும் போது சென்டிமீட்டர்லேருந்து தான் மீட்டருக்கு போகணும். 5 + 0 5, 2 + 5 7, இந்த 7 + 5 12. 12க்கு இங்கே 2 போட்டுட்டு இங்கே 1 போட்டுக்கோங்க. 1 + 1 2. அப்போ என்ன ஆன்சர் அந்த சம்முடுது? 22 மீட்டர் 75 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், கிலோமீட்டர்லேருந்து மீட்டர், கிலோமீட்டர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 5 கிலோமீட்டர் 700 மீட்டர், 12 கிலோமீட்டர் 450 மீட்டர். இந்த மாதிரி மீட்டர் கிலோமீட்டர் எழுதிக்கோங்க. இங்கே ப்ளஸ்க்கு வந்து சர்க்கிள் போட்டுக்கோங்க. 0 + 0 0, 0 + 5 5, 7 + 4 11, 11க்கு 1 போட்டு இங்கே 1 போட்டிருக்காங்க பாருங்கள். 2 + 5 7, 7 + 1 8, இந்த 1 எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ அந்த ஆன்சர் என்ன? 18 கிலோமீட்டர் 150 மீட்டர். உங்களுக்கு அடிஷன் வந்து ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் பாருங்கள், த லெங்த் ஆஃப் 3 ropes ஆர் 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 2 மீட்டர் 15 சென்டிமீட்டர் அண்ட் 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர். வாட் இஸ் த டோட்டல் லெங்த் ஆஃப் த 3 ropes? இப்போ ரோப்ஸ்னா கயிறு, 3 கயிறுகளோட நீளத்தை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோப்க்கு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், செகண்ட் ரோப்க்கு வந்து 2 மீட்டர் 15 சென்டிமீட்டர், தேர்ட் ரோப் இது வந்து 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர். டோட்டல் லெங்த் ஆஃப் த 3 ரோப்ஸ், இந்த 3 கயிறுனுடைய மொத்த நீளம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், சொல்யூஷன் பாருங்கள். தி லெங்த் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரோப் 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், தி லெங்த் ஆஃப் த செகண்ட் ரோப் 2 மீட்டர் 15 சென்டிமீட்டர், the length of the third rope 1 meter 25 சென்டிமீட்டர். இதை என்ன பண்ணணும்? நம்ம ஆட் பண்ணணும். என்ன ஆன்சர் வருது பாருங்க? டோட்டல் லெங்த் ஆஃப் த ரோப்ஸ் 4 மீட்டர் 20 சென்டிமீட்டர். இப்போ அடிஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் பார்க்க போகிறோம், கழித்தல். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ். இங்கே எவ்வளோ வேறுபாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்கலாமா? 75 கிலோமீட்டர் 500 மீட்டர் மைனஸ் 40 கிலோமீட்டர் 250 மீட்டர். இந்த என்ன பண்ணணும்? இந்த சப்ராக்ஷனுக்கு இங்கே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 75 500 போட்டுக்கோங்க, 40 250 போட்டுட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இதுவும் அப்படி தான், மீட்டர்லேருந்து கிலோமீட்டருக்கு நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 0 - 0 0, 0 - 5ல் வந்து சப்ராக்ட் ஆகுமா? அப்போ என்ன பண்ணணும்? இதை அடிச்சுட்டு இங்கே 0 போட்டுட்டு 5லேருந்து 1 ஹெல்ப்புக்கு கூப்பிடணும். அப்போ 1 10 ஆகிடும். 5 பிஃபோர் நம்பர் 4, 10 - 5 5, 4 - 2 2, 5 - 0 5, 7 - 4 3. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 35 கிலோமீட்டர் 250 மீட்டர். இங்கே பாருங்கள், இங்கே கிலோமீட்டர் கிடையாது, மீட்டர். இப்போ இது கரெக்ட். அப்போ 55 75 23 40. இப்போ சப்ராக்ட் பண்ணணும். 5 - 0 5,
7 minus 4 3, 5 minus 3 2, 5 minus 2 3. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 32 மீட்டர் 35 சென்டிமீட்டர். ட்ரை திஸ். நம்ம முயற்சி செஞ்சு இந்த மாதிரி கணக்கை போடலாம். ஃபஸ்ட்டு சம் நான் போடுறேன், மற்ற 2 சம்மும் நீங்கள் போடுங்க. சம் கணக்கு பாருங்கள். 1075 கிலோமீட்டர் 400 மீட்டர் மைனஸ் 27 கிலோமீட்டர் 350 மீட்டர். இங்கே பாருங்கள், 1075 கிலோமீட்டர் 400 மீட்டர், 27 கிலோமீட்டர் 350 மீட்டர்னு கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். 0 மைனஸ் 0 0. 0ல் 5 சப்ராக்ட் ஆகுமா? ஆகாது. இந்த 0வை போட்டுட்டு 4லேருந்து 1 ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்க. 10 ஆகிடும். 4 பிஃபோர் நம்பர் 3. 10 மைனஸ் 5 5. 3 மைனஸ் 3 0. 5ல் 7 சப்ராக்ட் ஆகுமா? ஆகாது. இந்த 5 அப்படியே போட்டு 7லேருந்து ஒருத்தரை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. 7 பிஃபோர் 6. 15 மைனஸ் 7 8. 6 மைனஸ் 2 4. இந்த 0வை எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 1ஐ எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா பாருங்கள், 1048 கிலோமீட்டர் 50 மீட்டர். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. Kannan bought 90 meter 80 centimeter of cloth. He used 43 meter 75 centimeter of cloth to stitch the uniform. How much cloth is left with him? கண்ணன்றவர் 90 மீட்டர் 80 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு துணியை வாங்கினார். அவர் 43 மீட்டர் 75 சென்டிமீட்டர் துணியை மட்டும் யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு பயன்படுத்தினார். மீதி அவர்கிட்ட இருந்த துணியினோட அளவு என்ன? லெஃப்ட்னா மீதி. அப்போ சொல்யூஷன், த டோட்டல் லெங்த் ஆஃப் கிளாத் எவ்வளவு? 90 மீட்டர் 80 சென்டிமீட்டர். த லெங்த் ஆஃப் த கிளாத் யூஸ்டு டு ஸ்டிச் யூனிஃபார்ம். அவர் யூனிஃபார்முக்கு பயன்படுத்திய அந்த கிளாத்தினுடைய லெங்த் எவ்வளோ அப்படின்னா 43 மீட்டர் 75 சென்டிமீட்டர். த லெங்த் ஆஃப் த கிளாத் ரிமைனிங், அவர்கிட்ட மீதி இருந்த துணி இருக்குதானே, அதனோட லெங்த் எவ்வளோ? இது என்ன பண்ணணும்? சப்ராக்ட். 0ல் 5 சப்ராக்ட் ஆகுமா? ஆகாது. 0. 8லேருந்து 1 ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம். அப்போ 8 பிஃபோர் 7. 10 மைனஸ் 5 5. 7 மைனஸ் 7 0. மறுபடியும் 0லேருந்து 3 சப்ராக்ட் ஆகுமா? ஆகாது. இந்த 0வை இங்கே போட்டுட்டு இங்கேருந்து 9லேருந்து ஒருத்தரை கூப்பிடலாம். 10. அப்போ இங்கே 9 பிஃபோர் 8. 10 மைனஸ் 3 7. 8 மைனஸ் 4 4. அப்போ லெங்த் ஆஃப் த கிளாத் ரிமைனிங் இஸ் 47 மீட்டர் 5 சென்டிமீட்டர். இப்போ சப்ராக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் நம்ம போகிறது மல்டிப்ளிகேஷன், பெருக்கல் அப்படின்னு சொல்லுவோம். 12 கிலோமீட்டர் 225 மீட்டர் இன்ட்டு 6. அப்போ இந்த மல்டிப்ளிகேஷன், அந்த மல்டிப்ளை இருக்குதானே அந்த சிம்பிள், அதுக்கு நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 12 கிலோமீட்டர் 225 மீட்டர் இன்ட்டு 6. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிப்ளை பண்ண பார்த்தோன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். எவ்வளவு? 73 கிலோமீட்டர் 350 மீட்டர். அடுத்தது பாருங்கள், 75 மீட்டர் 15 சென்டிமீட்டர் இன்ட்டு 5. 75 மீட்டர் 15 சென்டிமீட்டரை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை 5th டேபிள் சொல்லி பாருங்கள். அப்போ எவ்வளோ வரும்? 375 மீட்டர் 75 சென்டிமீட்டர். இந்த ட்ரை திஸ் சம்மில் ஏ சம்மும் இந்த சி சம்மும் நான் போடுறேன். அதை பார்த்துட்டு பியும் டியும் நீங்கள் போடுங்க. இங்கே பாருங்கள், 7 மீட்டர் 20 சென்டிமீட்டர் இன்ட்டு 6 இப்படி இருக்குது பாருங்கள். 7 மீட்டர் 20 சென்டிமீட்டர் இன்ட்டு 6 இருக்குது. இப்போ இந்த மீட்டர் சென்டிமீட்டரை எடுத்துகிட்டு நம்பரை மட்டும் போடலாம். இங்கே பாருங்கள், 6 இன்ட்டு 0 0. 6 2s are 12. 12க்கு 2வை போட்டுட்டு இங்கே 1 போடுங்க.
7 6 are 42. 42 plus 1 43. அப்போ என்ன ஆன்சர்? 43 மீட்டர் 20 சென்டிமீட்டர். ஓகேவா? அது சி சம் பாருங்க. 15 கிலோமீட்டர் 200 மீட்டர் இன்ட்டு 4. இதை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த கிலோமீட்டர் மீட்டரை எடுத்துட்டு இந்த நம்பரை மட்டும் போட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? 4 into 0 0. 4 into 0 0. 4 2s are 8. 5 4s are 20. 20க்கு 0வை போட்டுட்டு இங்கே 2வை போட்டுக்கோங்க. 1 4 is 4. 4 plus 2 6. அப்போ என்ன ஆன்சர்? 60 கிலோமீட்டர் 800 மீட்டர். இதுதான் ஆன்சர். ஓகேவா? எக்ஸாம்பிள் 2 பாருங்க. The length of a ribbon is 4 meter 25 centimeter. Find the total length of 3 ribbons. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிப்பன் கொடுத்துருக்காங்க. அதனோட நீளம் வந்து 4 மீட்டர் 25 சென்டிமீட்டர். அப்படின்னா 3 ரிப்பன்ஸோட லெங்க்த் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ரிப்பனுக்கு 4 மீட்டர் 25 சென்டிமீட்டர்னா 3 ரிப்பன்ஸினுடைய லெங்க்த் கேட்டாங்கன்னா அது கண்டிப்பாக மல்டிப்ளைன்றதை தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, லெங்க்த் ஆஃப் 1 ribbon 4 மீட்டர் 25 சென்டிமீட்டர். லெங்க்த் ஆஃப் 3 ribbons 4 மீட்டர் 25 சென்டிமீட்டர் இன்ட்டு 3. இங்கே பாருங்க, 425 இன்ட்டு 3. 5 3s are 15. 3 2s are 6. 6 plus 1 7. 4 3s are 12. இப்போ ஆன்சர் கரெக்டானு பார்க்கலாமா? லெங்க்த் ஆஃப் 3 ribbons 12 மீட்டர் 75 சென்டிமீட்டர். அடிஷன் பார்த்துட்டோம், சப்ராக்ஷன் பார்த்துட்டோம், மல்டிப்ளிகேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டிவிஷன், வகுத்தல். எக்ஸாம்பிள் 1 பாருங்க. 84 மீட்டர் 40 சென்டிமீட்டர் டிவைடட் பை 4. இதை வந்து 4ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இதை முதல்ல போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 8 எடுத்துருக்கோம். 8ல் எத்தனை 4 இருக்கு? 2 4s are 8. அப்போ போட்டுட்டு இங்கே 2வை போட்டுட்டு இந்த சப்ராக்ட் பண்ணணும். 8 minus 8 0. அடுத்தது எதை இறக்குறோம்? 4ஐ அப்படியே இறக்குறோம். 4ல் 4 எத்தனை டைம் இருக்குது? 1 டைம். 1 4 is 4. அதை போட்டுக்கோங்க. இங்கே 1ஐ போட்டுக்கோங்க. மறுபடியும் சப்ராக்ட் பண்ணுறோம். 4 minus 4 0. நெக்ஸ்ட்டு மறுபடியும் எதை இறக்குறோம்? 4ஐ இறக்குறோம். 4ல் எத்தனை டைம் 4 இருக்குது? 1 டைம். 1 4 is 4. மறுபடியும் அதையும் சப்ராக்ட் பண்ணுறோம். இங்கே 1ஐ போட்டுட்டோம். அப்போ 4 minus 4 0. இங்கே இருக்கிற 0 இருக்குது தானே, அதுக்கு அடுத்து நம்பர் ஏதாவது இருக்கா? இல்லை. அதனால என்ன பண்ண, இந்த 0வை எடுத்து அப்படியே மேலே அப்படியே போட்டுக்கோங்க. என்ன ஆன்சர் வரும்னா 21 மீட்டர் 10 சென்டிமீட்டர். அடுத்து செகண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் சம். 360 கிலோமீட்டர் 540 மீட்டர் டிவைடட் பை 9. இப்படி போட்டுக்கோங்க. 9 இங்கே போட்டுக்கோங்க. 360 540 இப்படி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 எடுத்துக்கோங்க. 3 வந்து 9ஐ காட்டிலும் சின்ன நம்பராக இருக்கிறனால பக்கத்தில் இருக்கிற அடுத்த நம்பர் எடுத்தால் 36. 36ல் 9 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 4 9s are 36. போட்டுட்டு இங்கே 4ஐ போட்டுக்கோங்க. இங்கே சப்ராக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 36ல் 36 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் நமக்கு? இங்கே 0 வரும். அடுத்தது நெக்ஸ்ட் இறக்குறோம் பார்த்தீங்களா, அதுவும் என்னவா இருக்கு? 0வா இருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? 0 போட்டுட்டு அடுத்தது நம்ம 5ஐ இறக்குறோம். அப்போ 9ஐ காட்டிலும் 5 இந்த ஸ்மால் நம்பராக இருக்கிறதுனால மறுபடியும் இங்கே என்ன பண்ணுறோம்? 0வை சேர்த்துறோம். அப்போ இந்த 4ஐ வந்து இறக்குறோம். 54. அப்போ 9 6 are 54. போட்டுட்டு இங்கே 6ஐ போட்டுட்டு இங்கே சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 54 minus 54 0. இங்கே இருக்கிற 0க்கு நம்பர் அடுத்ததெல்லாம் இல்லாதனால அதை அப்படியே மேலே எடுத்து போடுங்க. இப்போ ஆன்சர் என்ன? 40 கிலோமீட்டர்
60 மீட்டர். அடுத்தது பாருங்க, ட்ரை திஸ். 750 மீட்டர் 45 சென்டிமீட்டர் டிவைடட் பை 5. ஏ கணக்கு போடுறேன், அதே மாதிரி சி கணக்கும் போடுற பாருங்க. 770 கிலோமீட்டர் 550 மீட்டர் டிவைடட் பை 11. இப்போ போடலாமா அந்த சம்ம? பாருங்க, இதை போட்டுட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் 7 எடுத்துப்போம். 7ல் எத்தனை 5 இருக்கு? 1 5 is 5. அப்போ இங்கே 1 போட்டு இங்கே 5 போட்டுக்கோங்க. 7 minus 5 2. 5 காட்டிலும் 2 சின்ன நம்பராக இருக்கிறதுனால இன்னொரு 5 இறக்கிக்கலாம். 25ல் 5 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 5 5s are 25. இந்த 5 இங்கே போட்டுட்டு இங்கே 25 போட்டுக்கோங்க. இங்கே 0. அடுத்தது எதை இறக்குறீங்க? 0. அதுவும் எப்படி இருக்கு? சின்ன நம்பராக இருக்கு. அதனால் மேலே என்ன பண்ணுறோம்? அங்கே 0வை சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 4 இறக்குறோம். அதுவும் 5 காட்டிலும் 4 வந்து சின்ன நம்பராக இருக்கிறதுனால மறுபடியும் இங்கே 0 சேர்த்துட்டு மறுபடியும் இந்த 5 இப்படி போட்டுக்கிறோம். அப்போ 45ல் 5 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 9 5s are 45. இங்கே 45 போட்டு இங்கே 9 போட்டுக்கோங்க. அப்போ ஆன்சர் என்ன? அப்போ இந்த 45 மைனஸ் 45 என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும் எல்லா இடத்துலையும். 0. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 150 மீட்டர் 9 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பாருங்க, சி சம் பாருங்க. 770 கிலோமீட்டர் 550 மீட்டர் டிவைடட் பை 11. 11th டேபிள் ஞாபகம் வச்சுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே 2 டிஜிட் நம்பர் இருக்குது, இங்கேயே 2 டிஜிட் நம்பர் எடுத்துக்கலாம். 77ல் எத்தனை 11 இருக்குன்னா 11 into 7 77. அப்போ இங்கே 7 போட்டுட்டு இங்கே 77 போடுங்க. 77லேருந்து 77 போனால் எவ்வளவு? 0. அடுத்து நெக்ஸ்ட்டு 0வை இறக்குங்க. அப்போ எவ்வளவு? அப்போ அதுவும் இதாக இருக்கிறனால இங்கே 0 போட்டுக்கோங்க. அடுத்தது 5வை இறக்குங்க. அதுவும் 11 காட்டிலும் 5 ஸ்மால் நம்பராக இருக்கிறதுனால மறுபடியும் என்ன பண்ணுறீங்க? 0 சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இந்த 5வை இறக்குங்க. 55ல் 11 எத்தனை டைம் இருக்கு? 11 into 5 55. அப்போ இங்கே வந்து 5 போட்டுக்கோங்க, இங்கே 55 போட்டுக்கோங்க. 55 minus 55 0. இந்த 0 இருக்குதானே, அதை எடுத்து அப்படியே மேலே அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா 70 கிலோமீட்டர் 50 மீட்டர். இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ அடிப்படை செயல்பாடுகளான அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அந்த லெங்த் யூனிட்ஸை வச்சு நம்ம எப்படி போடுறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? இதோட பார்ட் 3 கிளாஸ் முடிஞ்சது. இது கண்டினியூஷனை பார்ட் 4ல் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.